இந்த பூமாரி எங்க தான் போய் தொலைஞ்சானே தெரியலையே. இன்னைக்கு நல்ல நாள் பிள்ளைக்கு பேர் வச்சு சாமி கும்பிட்டு பொங்கல்லாம் படைக்கலான்னு பார்த்தா எங்க தான் போய் தொலைஞ்சானே தெரியல. பிள்ளைக்கு பேர் வைக்கிற அன்னைக்கு நாளே இவ்வளோ தடங்களா இருக்கு. ச்சே, நானும் அசோக்கும் நேற்று என்னென்னமோ கனவு கண்டோம். ஆனால் இந்த பூமாரினால எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. எங்க தான் போய் தொலைஞ்சிருப்பானே தெரியல. எங்க கூடயே இருடி எங்கேயும் போயிடான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. இவளை வச்சுட்டு என்னதான் பண்றதுன்னே தெரியல. இன்னைக்கு நாளே வீணா போச்சு. பிள்ளைக்கு வேற பேர் வைக்க முடியாம போயிடுச்சு. மெயினாக ஊருக்கு வந்ததே பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்காக தான். அந்த அன்னைக்குமே ஒரு பெரிய தடங்கள் ஆயிடுச்சு. இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ. ச்சே, எல்லாத்துக்கும் காரணமே இந்த பூமாரி தான். எங்கே தான் போனாங்க எல்லாரும்? இந்த பூமாரியை தேடி தேடி எல்லாரும் எங்கே போனாங்கன்னு தெரியல. எனக்கு இந்த பூமாரியை நினைச்சாலே வர வர ஆத்திரமா வருது. பூமாரிக்கு எதுவும் பிரச்சனையே கூட இருந்திருக்கலாம்ல. இவ்வளோ நேரம்லாம் அவள் தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு வேற பயமா இருக்கு. அசோக்குக்கும் சஞ்சய்க்கும் மாறி மாறி ஃபோன் அடிக்கிற 2 பேருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கே பூமாரிக்கு என்ன ஆச்சோன்னு வயிற்றுல புளியை கரைக்குது. நீங்கள் என்னடானா பூமாரியை திட்டிகிட்டு இருக்கீங்க. ஆமாம், எனக்கும் பூமாரியை நினச்சா ரொம்ப பயமா இருக்கு. இந்த ஊர் வேற பூமாரிக்கு புதுசு. எங்கே போனாலும் என்ன ஆனாலும் வயிற்றுல புளியை கரைக்குது. யாருனாலே அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவளால தான் எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனை வரும். இந்த பொண்ணை வச்சுட்டு ஒரே ரோதனையா போயிடுச்சு. காலையிலேருந்து சீக்கிரமா கிளம்பி எவ்வளோ சந்தோஷமா வந்தோம். இப்போ பாருங்க, பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை கூட ஒழுங்கா நடத்த முடியல. நல்ல நேரம் வேற முடிஞ்சு போயிடுச்சு. எங்க போய் ஊர் சுத்திக்கிட்டு இருக்கா, யார்கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியல. இந்த பூமாரியோட ஒரே இம்சையா போயிடுச்சு. அவளை கூப்பிட்டு வராமே இருந்திருக்கலாம். ஆமாம்மா, நானும் அசோக்கும் நேற்று என்னென்னமோ பிளான் பண்ணோம். ஆனால் இங்கே பாரு, கடைசியில் எல்லாம் இப்படி ஆயிடுச்சு. பூமாரியை கூடயே வர சொன்னேன், எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரில. பிள்ளைக்கு பேர் வைக்கலான்னு அவ்வளோ ஆசையாக வந்தோம். இங்கே பாரு, நல்ல நேரமே முடிஞ்சு போச்சு. பிள்ளைக்கு நடத்தக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனே இந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ணுறது நீயே சொல்லு. வர வர இந்த பூமாரிக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைம்மா. எனக்கு வெறிச்சலாக வருதுமா அவளை நினச்சாலே. அப்படிலாம் பேசக்கூடாது ஸ்வேதா. பூமாரிக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ எல்லாரும் அம்மா மேலே தப்பு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவளுக்கு ஏதாவது கெடுதல் நடந்துருந்தா என்ன பண்ணுவீங்க? யாருமே ஃபோனை வேற எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ ஏதோ பிரச்சனைன்னு தான் நினைக்கிறேன். நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். எடுத்தோ கவுத்தோன்னு ஒரு விஷயத்த முடிவு பண்ண முடியாது. இன்னைக்கு பேர் வைக்க முடியலன்னா இதுவும் நல்லதுக்குன்னு நினச்சிக்க வேண்டியதுதான். எப்படியும் நாளைக்கும் நாளை மறுநாளும் நல்ல நாள் இருக்கு. அன்னைக்கு கூட நம்ம பேர் வச்சுக்கலாம். எனக்கு இப்போ யோசனையே பூமாரிக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நினப்பு தான். ஐயோ பாப்பு, எந்திரிச்சோன்னே எதுக்கு அழுகுற? அம்மா இங்கே தானே இருக்கேன், இப்போ எதுக்கு அழுகுற? நீ அமைதியாக இருக்க மாட்டியா? பிள்ளைகிட்ட ஏமா கோவத்தை காட்டுற? இப்போதான் தூங்கி எந்திரிச்சா, பசிக்குது, பால் கேட்டு அழுகுறா. நீ உள்ளே போய் கொடுத்துட்டு வாப்போ. சரிங்க சித்தி. சரி சரி, அழுவாத அழுவாத. பசிக்குதா அம்மா, பால் தரேன் வா. அம்மா எங்க நீ போய் ஊர் மேய்ஞ்சிட்டு வர? உன்னால காலையில இருந்து எல்லாருக்கும் எவ்வளவு பிரச்சனை பாத்தியா நீ? அறிவு இருக்கா இல்லையா பூமாரி? இன்னைக்கு புள்ளைக்கு பேர் வைக்கணும்னா எல்லாரும் ஆசாசையா கிளம்பி வந்தோம். உன்னால நல்ல நேரம் வேற முடிஞ்சு போயிடுச்சு. காலையில இருந்து உன்னால எல்லாருக்கும் அலைச்சல் தான் மிச்சம். நல்ல நாள் அதுமா புள்ளைக்கு பேர் வைக்கலாம்னு ஆசாசையா வந்த எல்லாத்தையும் இப்படி கெடுத்து விட்டியே பூமாரி. நீ எங்க நீ போய் ஊர் சுத்திட்டு வர? ஐயோ கத்தாம இருங்கக்கா. என்னாச்சு பூமாரி, எங்க போயிட்டு வந்த? உனக்கு ஏதோ ஆகல? உனக்கு ஏதோ ஆயிடுச்சோ நாங்களா பயந்துட்டோம் பூமாரி. ஆமா பூமாரி, உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நினைச்சு நினைச்சு நாங்க ரொம்ப பயந்துட்டோம். உனக்கு ஏதோ ஆகலல்ல? ஆமா, நீ எங்க போன பூமாரி? அவ எங்கேயும் போல. இல்ல, நான் சஞ்சய் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் குளத்து வழியா நடந்து வந்துட்டு இருந்தேன். அந்த சின்ன பசங்க எல்லாம் களிமண் போய்கிட்டு இருந்தாங்க. அந்த களிமண்ணை பார்த்த உடனே எனக்கு ஆசை வந்துருச்சு. சின்ன வயசுல நானும் இந்த மாதிரி களிமண் வச்செல்லாம் பொம்மை செஞ்சு விளையாண்ட ஞாபகம் வந்துச்சு. அதனால அந்த பசங்க கூட போய் களிமண்ல பொம்மை செஞ்சு பிள்ளையாருக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிட்டு வந்தேன். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு நினைச்சேனா, என் போன்ல சார்ஜ் இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த சிக்னலும் கிடைக்கல. அதனால தான் அப்படியே விட்டுட்டேன். அந்த பசங்க கூட விளையாண்டதுல டைம் போனதே வேற தெரியல. அப்புறம் சஞ்சய் வந்து தான் நீ கூட்டிட்டு வந்தான். அது வரைக்கும் எனக்கு எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கூட தெரியல. நான் ரொம்ப ஜாலியா அந்த பசங்களோட விளையாடிட்டு இருந்தேன். உனக்கு என்ன தைரியம் இருக்கு பூமாரி? இங்க எவ்வளவு பெரிய வேலை நடந்துட்டு இருக்கு. நீ என்னடானா அசால்ட்டா பிள்ளைங்களோட போய் விளையாடிட்டு வந்தேன்னு சொல்ற. அறிவு இருக்கா இல்லையா பூமாரி? என்ன பூமாரி கண்ணா, இப்படிலாம் பண்ணலாமா? உங்க அக்கா எவ்வளவு தெரியுமா கோவப்பட்டா? பிள்ளைக்கு பேர் வைக்கிற அன்னைக்கு இப்படி ஆகி போயிடுச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல.
இவளுக்கு வர வர கொழுப்பு ஏறி போயிடுச்சு, அதனால தான் இப்படி பண்ணிக்கிட்டு திரியறா. பூமாரி செல்லம், என்னடா 24 வயசு ஆகுது, இன்னும் குழந்தை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு நல்ல நாள், பாப்பாக்கு பேர் வைக்காம ஆயிடுச்சு பாரு உன்னால. என்ன இவ நம்மள காப்பாத்திட்டா? இதுக்கு பின்னாடி எதுவும் உள்குத்து இருக்குமா? என்ன பூமாரி உண்மையை சொல்லாம பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா? உன்னெல்லாம் பார்த்தாலே அருவருப்பா இருக்கு பூமாரி. சீ, நான் இப்படி ஒரு புள்ளைய வளர்த்திருக்கேன்னு நினைக்க நினைக்க எனக்கு கேவலமா இருக்கு பூமாரி. எல்லாரும் முன்னாடி என் மானத்தை வாங்க. ஊருக்கு வரும்போதே சொல்லிட்டு தானே கூட்டிட்டு வந்தேன், யார் முன்னாடி என் மானத்தை வாங்காதேன்னு. இப்ப பாரு, எல்லாரும் முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டு நிக்கிற. உன்னை நினைச்சாலே அசிங்கமா இருக்கு பூமாரி எனக்கு. அத்தை போதும் நிறுத்துங்க, ஓவரா அவளை திட்டாதீங்க. உண்மையா என்ன தெரியுமா நடந்துச்சு? சஞ்சய் வாய் மூடு. சாரிம்மா, நான் பண்ணது தப்புதாம்மா. என்ன பண்றதுன்னு தெரியல. நான் திடீர்னு வந்துட்டு அந்த பசங்களை பார்த்த உடனே நான் குழந்தையா மாறிட்டேன். அதனால தான் அந்த பிள்ளைங்களோட சேர்ந்து விளையாட போயிட்டேன். நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். தயவு செய்து நான் எல்லாரும் மன்னிச்சிருங்க. ஸ்வேதா எங்க? நான் அவகிட்டே போய் மன்னிப்பு கேட்டுட்டு வரேன். மன்னிப்பு கேட்டா எல்லாம் நடந்துருமா? இப்படிலாம் நீ இருப்பேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல பூமாரி. அந்த சின்ன பிள்ளை இன்னைக்கு பேர் வைக்கிற முத நாளே தடங்கள், இவ்வளவு பெரிய தடங்கள். அவ எவ்வளவு தெரியுமா ஃபீல் பண்ணா? பிள்ளைக்கு முதல்ல ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும் போது இந்த மாதிரி அவசகுணமா நடக்குதேன்னு சொல்லி. ஆனா உனக்கெல்லாம் என்னதான் நான் உன்னை வளர்த்தேன்னு எனக்கு தெரியல பூமாரி. உன்னை நினைச்சாலே அசிங்கமாவும் அருவருப்பாவும் இருக்கு பூமாரி. என் மூஞ்சிலே முழிக்காத. அத்தை போதும் நிறுத்துங்க, அவளை திட்டாதீங்க. என்ன நடந்துச்சுன்னு புரியாம எல்லாரும் அவளை திட்டிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் என்ன நடக்கணும்? அதான் எல்லாமே நடந்துச்சு. அசோக் மாமா, விடுங்க அசோக் மாமா. எல்லாமே என் தப்பு தானே. அம்மா கோவப்படுறதுல ஒரு தப்பும் கிடையாது. நான் தான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். அதனால தான் இப்ப எல்லாரும் என்னை திட்டுறாங்க. அவங்க திட்டுறதுல எந்த தப்பும் இல்லையே மாமா. அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? விடுங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு கூலா பேசிக்கிட்டு இருக்க நீ? உன்னை நினைச்சாலே அப்படியே பத்திட்டு வருது பூமாரி. சரி விடுங்க, ஒரு நல்ல காரியம் தான் நடக்க முடியாம போயிடுச்சு. இன்னொரு நல்ல காரியத்தை எல்லாரும் கூடி இருக்கும் போதே நடத்திடலாம்னு நான் நினைக்கிறேன். அது என்ன நல்ல காரியமாமா? அதான் பேர் வைக்க முடியாம போயிடுச்சு. நல்ல நேரம் வேற முடிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் எப்படி பேர் வைக்க முடியும்? நான் பேர் வைக்கிறத பத்தி பேசல மருமவளே. ஒரு சில சம்பிரதாயத்தை எல்லாம் நல்ல நேரம் வச்சுதான் பார்ப்பாங்க. ஆனா நல்ல விஷயத்த பேச எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். புரியலையே மாமா. நீங்க எல்லாரும் கூடி இருக்கிறதுனால நான் ஒரு விஷயத்தை இங்க செய்யலாம்னு நினைச்சேன். என்னது? நம்ம ரெண்டு குடும்பமும் ரொம்ப பிரச்சனையில இத்தனை நாளா இருந்துச்சு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பேரும் உரிமையா ஒன்னா இருக்கிற ஆரம்பிச்சிருக்கோம். ஆமா மாமா, ஒன்னாதான் இருக்கிறோம். இதுக்கப்புறமும் ஒன்னாதான் இருப்போம். இல்ல மருமவளே, இதுக்கப்புறமும் நம்ம ஒன்னா இருப்போம்னு சொல்றதெல்லாம் நடக்கும் நடக்காமலும் போயிடும். ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? ஆமா அண்ணி, எப்படி ஏதாவது ஒரு விரிசல் விட்டா நம்ம திரும்பி பிரிஞ்சாலும் பிரிஞ்சிருவோம். அதனால நானும் அப்பாவும் ஒரு விஷயத்த நினைச்சிருக்கோம். என்ன அப்படி நினைச்சிருக்கீங்க? அப்பா நீங்களே சொல்லுங்கப்பா. இதை நீங்க சொன்னாதான் கரெக்டா இருக்கும். சரி நானே சொல்றேன். எனக்கும் வயசாயிட்டே போயிட்டு இருக்கு. நான் இருக்கிற முன்னாடியே உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்துலான்னு நினைச்சேன். அதே மாதிரி சேர்த்துட்டேன். ஆனா இப்ப நான் போயிட்டதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பீங்க அப்படின்னு கேட்கறதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனால நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, என்ன மாமா யோசிச்சிருக்கீங்க? எதா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. நம்ம ரெண்டு குடும்பமும் ஒற்றுமையா இதே போல எப்பயும் இருக்கணும்னா சஞ்சய்க்கும் யாழினிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும்தான் முடியும். தயவு செய்து இந்த பெரிய மனுஷனுக்காக இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நிறைவேற்றி வைங்களேன். இந்த பெரிய மனுஷனோட கடைசி ஆசை யாழினியும் சஞ்சயும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான். யாழினியோட கல்யாணத்தை மட்டும் நான் பார்த்துட்டேன்னா மன திருப்தியா நான் போயிடுவேன். நான் இது வரைக்கும் உங்ககிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்டதே இல்லை. நான் கடைசியா கேட்கிற என்னோட கடைசி ஆசை சஞ்சய்க்கும் யாழினிக்கும் கல்யாணத்தை முடிச்சிட்டேன்னா என் ஆயுசு நல்லா நிம்மதியா சந்தோஷமா உறங்கிடும். என்ன பேசுறீங்க தாத்தா? இவ்வளவு போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க தாத்தா? தாத்தா தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க தாத்தா. எனக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. வாய் மூடிட்டு அமைதியா இருக்க மாட்டீங்க? எங்க சஞ்சய் மாமா என்னை வெறுத்து ஒதுக்கிடுவாரோன்னு நினைச்சு பயத்துல இருந்தேன். நல்ல வேலை தாத்தாவே இந்த மாதிரி ஒரு ரூட்டை போட்டு கொடுத்துட்டாரு. தாத்தா சொல்ற பேச்சை கண்டிப்பா எல்லாரும் கேட்டுதான் ஆவாங்க. இதுல இருந்தே எனக்கு தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பா நான் சஞ்சய் மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு என் வாழ்க்கையினால நிம்மதியா கொண்டாடுவேன். சஞ்சய், பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும் தெரியாது, வாய் மூடிட்டு அமைதியா இருக்க மாட்டேன். என்னம்மா நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவர் சொல்றது எவ்வளவு தப்பான விஷயம் தெரியுமா? யாழ்னிய போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு. சஞ்சய் அமைதியாரு, பேசிக்கலாம், அமைதியாரு. மாமா இல்ல மாமா. என்ன மருமவளே, நான் இது வரைக்கும் உங்ககிட்ட ஏதாவது வேணும்னு கேட்டிருக்கேனா மருமவளே? நீ பார்த்துக்கன்னு கூட நான் உங்ககிட்ட கேட்டது இல்லை மருமவளே. உனக்கு கல்யாணம் ஆனவொடனே தனி கொடுத்து நான் அனுப்பிச்சு வச்சேன். என் புள்ளதான் என்னை பத்திரமா பாத்துக்கிறா. நான் உனக்கு ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனா இல்ல நான் உனக்கு ஏதாவது தடங்களா இருந்திருக்கேனா? மாமா கேட்கிற இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நிறைவேற்றுங்களேன்.
வயசான காலனால இந்த கிழமை என்ன சொல்றதுன்னு நம்ம என்ன கேட்கறதுன்னு நினைக்கிறீங்களா? நான் நம்ம குடும்பத்துக்காக தான் ஒன்னொன்னையும் பார்த்து செய்யறேன். ஆனாலும் நீங்க எல்லாரும் இப்படி பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. நான் இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் உங்ககிட்ட நான் என்ன கேட்டிருக்கேன்? என்னோட ஆசையை தான் நான் கேட்டிருக்கேன். என் ஒய்ஃப் இருந்திருந்தாலும் அவளும் இதை தான் ஆசைப்பட்டிருப்பா. எனக்காக இல்லைனாலும் என் மனைவிக்காகவாவது 2 பேரும் கல்யாணம் பண்ணி காட்டுங்க. ஏன் அப்படி பெரிய மனுஷன் அழுக வைக்கிறீங்க? ஐயோ அப்பா அழுகாதீங்கப்பா. மாமா அழுகாதீங்க மாமா, நீங்க அழுகிறது எனக்கு கஷ்டமா இருக்கு மாமா. ஒரு விஷயத்த சொன்ன உடனே எப்படி மாமா சரி பண்ண முடியும்? 2 பேர்கிட்டயும் ஒப்பீனியன் கேட்கணும்ல. எடுத்தோம் கவுத்தோம் முடிவு எடுக்க முடியாதுல மாமா. என்ன நடக்குது இங்க? யாரைய போய் சஞ்சய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பேசிட்டு இருக்காங்க? இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. நான் தான் சஞ்சயை கல்யாணம் பண்ணிப்பேன். யாரை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இந்த கிழவனோட பேச்சை யாருமே கேட்கவே வேணாம். எப்படியோ போங்க, இந்த கிழமை எப்படியோ போறேன்.